வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பெரிய அப்டேட் தான். அதாவது உங்களோட பீப்புள் சேனல் ராக் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போகிறாராம். அதிகலாம் பேட் பிளட் லைனில் இந்த மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக ஒரு செய்தி கிடச்சிருக்கு. அது இல்லாமல் உங்களோட வைக்கிங் ரைடர்ஸ் வந்து திரும்பி டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போகிறாங்களாம். இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களோட வைக்கிங் ரைடர்ஸ் வந்து திரும்பி டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போகிறாங்களாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வைக்கிங் ரைடர்ஸில் இருந்த 2 பேருக்குமே சரி இன்ஜுரி அப்படிங்கிறதுனால தான் வைக்கிங் ரைடர்ஸ் 2 பேருமே டபிள்யூடபிள்யூ விட்டு போனாங்க. இப்போ மெடிக்கலி அவங்களோட இன்ஜுரி எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. அதனால அவங்களோட ரிட்டனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைடர்ஸ் வந்து திரும்பி டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்ப அந்த பழைய அந்த வைக்கிங் ரைடர்ஸ் அப்படிங்கிற நேமில் வராமல் ஒரு புது நேமை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதே மாதிரி புது தீம் மியூசிக்கு நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அது இல்லாமல் வைக்கிங் ரைடர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட டபிள்யூடபிள்யூ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் தெரிய வந்திருக்கு. அதாவது இப்போ வைக்கிங் ரைடர்ஸ் வந்து திரும்பி ரிட்டர்ன் வராங்கன்னா வார் வைக்கிங் ரைடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு புதிய நேமில் தான் நம்மளுடைய வைக்கிங் ரைடர்ஸ் வரப்போகிறாங்க. இதுக்கப்புறம் அந்த வைக்கிங் ரைடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பேர் இல்லாமல் வார் வைக்கிங் ரைடர்ஸ் அப்படி கூட அந்த ஒரு நேமில் கூட நம்முடைய வைக்கிங் ரைடர்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்நெட்டில் ஒரு மிகவும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஒரு நேமில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வர்றாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அது இல்லாமல் வைக்கிங் ரைடர்ஸோட அந்த ஒரு ரிட்டர்னுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. டபிள்யூடபிள்யூவோட அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியனான த அமெரிக்கன் நைட்மேர் கோடிக்கு வந்து டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ புதுசாக ஒரு தீம் மியூசிக்கை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாம். அதாவது நம்மளுடைய பேட் பிளட் லைனில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் நம்மளுடைய கோடியும் அதாவது நம்மளுடைய சோலோ சிக்காவும் ஜாக் ஆஃப் ஆர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாட போகிறாங்க. அதனால நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு என்ட்ரன்ஸாக ரெடி பண்ண போகிறாங்க. அதாவது நம்மளுடைய ரெசல்மனியா 40 வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு எப்படி ஒரு புதுசாக ஒரு என்ட்ரன்ஸை நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ கொடுத்தாங்களோ அதே மாதிரியே இப்போ பேட் பிளட் லைனில் வந்து நம்மளுடைய கோடிக்கு வந்து ஒரு புதிய ஒரு என்ட்ரன்ஸை டபிள்யூடபிள்யூ கொடுக்க போகிறாங்களாம். ஏன்னா இப்போ நடக்கிற அந்த பேட் பிளட் லைன் நடக்கிறது வந்து நம்மளுடைய கோடியோட ஹோம் டவுன். அதனால நம்மளுடைய ஹோம் டவுன் ஹீரோவான நம்மளுடைய கோடிக்கு வந்து இந்த ஒரு என்ட்ரன்ஸை டபிள்யூடபிள்யூ கொடுக்க போகிறாங்களாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ தெரிய வந்திருக்கு. கோடிக்கு வந்து ஒரு புதிய ஒரு என்ட்ரன்ஸை ஒரு புதிய ஒரு வரவேற்பை டபிள்யூடபிள்யூ கொடுக்க போகிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை நான் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இது முழுக்க முழுக்க கோடியோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். பேட் பிளட் லைனில் இந்த மேட்ச்சு தான் பேட் பிளட் லைனோட ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்சாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் அஃபிஷியலான ஒரு செய்தியாக போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் யூஎஸ்ஏ நெட்வொர்க்கும் சொல்லிட்டாங்க. அதாவது பேட் பிளட் லைனில் இந்த மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த மேட்ச் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிஎம் பங்க் விசஸ் ட்ரூ மேக்கிண்டருக்கான அந்த ஒரு ஹில் இன் எ செல் மேட்ச்சு பேட் பிளட் லைனோட ஒரு மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களோட மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்குது அப்படின்னா அப்போ என்னோட கோடியும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விளையாட போகிறாங்களா அந்த டாக் டீம் மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்காதா அப்படின்னு கேட்டால் அது நடக்காதான். அப்போ இந்த மேட்ச் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் அதாவது மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற நம்முடைய சிஎம்முக்கு நம்முடைய ட்ரூவோட மேட்ச்சுக்கு முன்னாடி வேணால் இவங்க அந்த டாக் டீம் மேட்ச் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா என்ன தான் நம்முடைய கோடி வந்து அந்த ஹோம் டவுன் ஹீரோவாக இருந்தாலும் அதாவது பேட் பிளட் லைன் நடக்குதுல்ல அங்கே வந்து நம்முடைய கோடி வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா நான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் இந்த ஹீரோவை நீங்கள் விட்டு தள்ளுங்க. ஆனாலும் இவங்க வந்து அந்த ஸ்டோரி லைனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. அது இல்லாமல் இவங்களோட ஒரு ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அதனால் அதிக ஃபேன்ஸ்லாம் இந்த விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த டாக் டீம் மேட்சை வைக்கிறத விட இந்த மேட்ச்சுக்கு அதாவது சிஎம்முக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கு இருக்க அந்த ஒரு மேட்சை வந்து நீங்கள் பேட் பிளட் லைனில் மெயின் ஈவெண்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட கருத்து இருக்கிறனால யூஎஸ்ஏ நெட்வொர்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேட் பிளட் லைனில் சிஎம் பங்க் விசஸ் ட்ரூ மேக்கிண்டரோட மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக பேட் பிளட் லைனில் வந்து சிஎம் பங்க் விசஸ் ட்ரூ மேக்கிண்டருக்கான ஹில் இன் எ செல் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் தான் பேட் பிளட் லைனோட மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடக்க போகுது. நம்மளுடைய கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் ஆர்ட்டு சோலோ சிக்காவான அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பேட் பிளட் லைனில் மெயின் ஈவெண்ட் மேட்சாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இது வந்து லாஸ்ட் நிமிஷத்தில் கூட மாறலாம். ஏன்னா டபிள்யூடபிள்யூ வந்து இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கடைசி நிமிஷத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது நடந்தாலும் மேபி நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். அதாவது பேட் பிளட் லைனில் மெயின் ஈவெண்ட் மேட்சாக நம்மளுடைய சிஎம் ட்ரூமாவோட மேட்ச் வந்து அந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்குதா இல்லை ரோமன் ரெயின்ஸு நம்மளுடைய கோடி விசஸ் அந்த டாக் டீம் மேட்ச் இருக்குல்ல அந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா.
அதுக்கப்புறம் நீ சொன்னியேடா, இதான் இந்த மேட்ச் தான் நடக்கும்னு சொன்ன. இது நடக்கல. என்னாத்துக்குடா மைத்துக்குடா சொன்ன? என்னத்துக்குடா சொன்ன? அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா, இப்போ போற ஒரு நியூஸ் என்னன்னா, சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்னர் மேட்ச் தான் மெயின் இவெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது கடைசி நிமிஷத்துல கூட மாறலாம். மேபி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா உங்களோட ஃபைனல் பாஸான த ராக் வந்து WWE ரிட்டர்ன் வரப்போறாராம். அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எப்போ தலைவா எங்களோட அதாவது ஃபைனல் பாஸான த ராக் வருவார் அப்படின்னு கேட்டால், அதாவது சர்வை சீரிஸுக்கு முன்னாடியே உங்களோட ஃபைனல் பாஸாக த ராக்கு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டுருக்கு. ராக் வந்தார் அப்படின்னா அந்த பிளட் லைன் 2.0ல ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பிளட் லைன் 2.0ல அந்த 5வது மெம்பராக உங்களோட ஃபைனல் பாஸான த ராக்கு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் 5வது மெம்பராக பிளட் லைன் 2.0ல இணைஞ்சிட்டாருன்னா, இங்கே வந்து ஓஜி பிளட் லைனில் 4 பேர் தானேன்னு கேட்டால், அதான் உங்களோட அடிமை ஒன்று இருக்கு, த கோடி ரோட்ஸ். அவரும் 5வது மெம்பராக ஓஜி பிளட் லைனில் இணைஞ்சிட்டாருன்னா 5 and 5, அதாவது சர்வை சீரிஸில் வார் கேம் ஸ்டார்ட். அதாவது பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வார் கேம் நடக்கும். இந்த வார் கேமை வச்சு நம்மளுடைய WWE வந்து ஒரு புதிய ஒரு பிளானும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைனாக மூவ் பண்ண போகிறாங்கன்னா, அதாவது இங்கே வந்து இந்த ஓஜி பிளட் லைனில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்கார், நம்மளுடைய கோடி இருக்கார். இங்கே வந்து பிளட் லைன் 2.0ல வந்து நம்மளுடைய ராக் இருக்கார், நம்மளுடைய சோலோவும் இருக்கார். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே மேட்ச் இருக்குது ரெசல்மேனியா 41ல். அது என்ன மேட்ச் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ராக்குக்கும் அந்த ரெசல்மேனியா 40ல் ஒரு மேட்ச் லாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சோலோவுக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ஒரு மேட்ச் லாக் பண்ணிட்டாங்க. இந்த சர்வே சீரிஸில் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் இருந்து தான் ரெசல்மேனியா 40க்கான, அதாவது 41க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டப்பை WWE கிரியேட் பண்ண போகிறாங்களாம். அதனால நம்முடைய அப்பையிலேருந்து நம்மளோட WWE வந்து ஒரு ஃபீடை கிரியேட் பண்ணி ரெசல்மேனியா 41ல் கோடி ரோட்ஸ் விசஸ் ராக்குக்கான ஒரு அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்சாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய கோடிக்கிட்ட இருக்கிறது அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். அது இல்லாமல் நம்மளுடைய ராக்குக்கிட்ட இருக்க வந்து இந்த பீப்புள் சான த ராக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சாம்பியனை வச்சுருக்காரு. ஏன்னா அந்த சாம்பியன் வந்து மக்களாக வந்து நம்மளுடைய ராக்குக்கு கொடுத்தது. அதனால் இந்த சாம்பியனுக்கு ஒரு சாம்பியன் விசஸ் சாம்பியன் மேட்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டிப்புலேஷனாக நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ராக்கு வந்து அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ராக் தோற்று போயிட்டார் அப்படின்னு கேட்டால், அந்த பெல்ட்டை இந்த வச்சுருக்காருல, அந்த நம்முடைய ராக் வச்சுருக்காருல, இந்த பீப்புள் சான் த ராக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேரும் அந்த ஒரு பெல்ட்டையும் நம்முடைய கோடிக்கிட்டே கொடுத்துட்டு போயிடணும். ஒருவேளை நம்முடைய கோடியை தோத்துட்டார் அப்படின்ட்டா அவர்கிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் இருக்குல்ல, அதை வந்து நம்முடைய ராக்குக்கிட்ட கொடுத்துட்டு நம்முடைய கோடி வந்து பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கோடி போயிடணும். இதுதான் ஒரு ஸ்டிப்புலேஷனாக இந்த மேட்ச் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய சோலோவுக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெசல்மேனியா 41ல சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2 மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக நம்ம WWE லாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய சோலோவுக்குமான ஒரு மேட்சுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது WWEல இருக்குது. ஆனால் ஃபேன்ஸ் மட்டும் சுத்தமாக கிடையாது. ஏன்னா ராக்குக்கும் நம்முடைய ரோமனுக்கும் இருக்குது, அதாவது நம்முடைய ராக்குக்கும் ரோமன் இருக்குன்னா அந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு வெறித்தனமான மேட்ச்சு. அதையும் நம்மளுடைய WWE நடத்த மாட்டுறாங்க. ஆனால் இப்போ நம்முடைய கோடிக்கும் நம்முடைய ராக்குக்கான அந்த ஒரு ஃபியூடுக்கான ஒரு பில்டப் வந்து நம்முடைய ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் இருக்குது. ஆனால் சோலோவுக்கும் ரோமனுக்குமான அந்த ஒரு மேட்சுக்கான ஒரு பில்டப் வந்து சுத்தமாக இல்லை ஃபேன்ஸ் மத்தியில். ஆனால் அதனால் நம்முடைய ராக்கோட ரிட்டனை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸு, மிகப்பெரிய ஒரு பில்டப்பே நம்முடைய WWE கிரியேட் பண்ண போகிறாங்க. அதாவது நம்முடைய ராக் வந்து சர்வை சீரிஸ்க்கு வரான, சர்வை சீரிஸ்லேருந்து ரெசல்மேனியா 41க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸ்லாம் நம்மளுடைய WWE நடத்த போகிறாங்களா. அதாவது உங்களோட தலைவனான த ராக்கை வச்சு எவ்வளோ மேட்சஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துங்க. ஏன்னா அந்த சர்வை சீரிஸில் வச்சு ஒரு ரெசல்மேனியா 41க்கான ஒரு ஃபியூடை WWE கிரியேட் பண்ண போகிறாங்க. இது வந்து முழுக்க இது நடக்க தான் போகுது, நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்னு இல்லை. ஏன்னா ரெசல்மேனியா 41ல் ராக் விசஸ் கோடிக்கான அந்த மேட்ச் ஒன்று லாக் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு விசஸ் சோலோக்கான ஒரு மேட்சை லாக் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் எல்லாமே இதுலேருந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சர்வை சீரிஸில் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். எப்படி நடக்குதா நடக்காமல் போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.